வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. பாருங்கள், இதுதான் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் சிக்கன். இந்த சிக்கனை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான சிக்கன் பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி. இது வந்து காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி. இது வந்து கரம் மசாலா, இது வந்து டர்மரிக். இது எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா செய்யலாம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டோட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சரிங்களா? சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியோட வாசனையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சரிங்களா? பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் கலந்து விடணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன்லாம் நம்ம வச்சுட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா கலந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நல்லா வேகணும் இது. சரிங்களா? இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகமும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அது வந்து நம்ம பொடி பண்ணி இந்த கிரேவியில் கடைசியாக ஆட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையுமே நான் இந்த கல்லில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் வந்து நம்ம இப்போ இந்த குக்கரில் 4 விசில் வந்த உடனே இதை சேர்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு கேட்டிங்களா, சுவரொட்டி வந்து தியா குட்டி இஸ் ப்ரிப்பேரிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த மிளகு பொடி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம தூவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியை நான் தூவிட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம், ஊற்றின எண்ணெய் மேலே வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. பார்த்திங்களா? அட்டகாசமான சிக்கன் பெப்பர் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இது கிரேவி, இது ஆக்சுவலாக சிக்கன் பெப்பர் கிரேவி. சரிங்களா? இது இன்னும் நம்ம தண்ணியாக கூட கட்டியாக கூட எடுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி வரும். பட் நான் இதை இன்றைக்கி தண்ணி வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் ஊற்றினேன், நிறையெல்லாம் ஊற்றவே இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக சூட் ஆகும். பொங்கலுக்கு கூட நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.